வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ். ஆர்ஜே ஃபேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நார்டு CE3 இப்போ வாங்கலாமா, 17Kக்கு ஆன்லைனில் இருக்கே சொல்லுங்க அப்படின்னா, கேமராக்காகவும் மீடியாக்காகவும் ஒரு ஃபோன் வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா 782 ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நார்டு CE3 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி டேட்டுக்கு நிறைய ஃபோன்ஸ் வருது ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா CE4 இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆனால் CE4 வந்து உங்களுக்கு என்ன தான் ஆஃபர்லாம் போட்டாலும் கூட இப்போ 22K அந்த மாதிரி நீங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது. பட் 17Kக்கு கிடைக்காது. ஆனால் ஒரு சில நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, 17Kக்கு இது வந்து ஃபார் ஷோர் ஒர்த்தான ஒரு டிவைஸ் தான் CE3. கொஞ்சம் ப்ரீமியமாகவும் ஃபீல் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் வந்து CE3 வந்து நல்ல டிவைஸ், நல்ல ஆப்ஷன், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். பட் ஆல்ரெடி ஒரு 1 இயருக்கு மேலே ஓல்டான டிவைஸ் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் வாங்க போகிறது புது டிவைஸ், பட் அது எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் சொன்னேன். பட் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். கேமராலாம் நல்லா தான் இருக்கும். இதை யூஸ் பண்ண யாருமே வந்து பெருசாக குறை சொல்லலை. அடுத்து ரைட், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். என்ரிக்யூ தீபக் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஹானர் சப்போர்ட்டுக்கு இப்படி மெயில் அனுப்பியிருக்கேன் ப்ரோ ஆஃப்டர் சாஃப்ட்வேர் அப்டேட்டு. ஆஃப்டர் அப்டேட்டிங் சாஃப்ட்வேர் ஐ காட் மேஜிக் ஏ எரேசர் ஆன் குளோபல் வெர்ஷன் ஆஃப் ஹானர் மேஜிக் 6 Pro. The strange thing I am facing is, instead of erasing the selected object, it is changing the type of the object. For example, the object is selected as a bike means it is automatically changes to a bike in the Chinese variant. ஓ, சைனீஸ் வேரியண்ட் மாடல் பைக் அந்த மாதிரி மாறிடுதா? இஃப் ஐ செலக்ட் அன் இன்செக்ட் டு ரிமூவ் மீன்ஸ் இட் சேஞ்சஸ் இன்டு அனதர் சிமிலர் டைப் ஆஃப் இன்செக்ட். புதுசாக இருக்கே. விச் இஸ் நாட் மேஜிக் எரேசர், இட் இஸ் மேஜிக் சேஞ்சர். ப்ளீஸ் சேஞ்ச் த நேம் ஆஃப் த ஏ எரேசர் டு ஏஐ மாடிஃபையர். சூப்பராக இருக்குது ப்ரோ. உங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஃபீச்சர்லாம் கிடச்சிது? ஏதோ ரிப்ளை வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் சைனீஸ் வேரியண்ட்டில் சேம் இமேஜ் வச்சு செக் பண்ணும்போது கரெக்டாக ரிமூவ் செஞ்சு தருது ப்ரோ. சைனீஸில் கரெக்டாக ரிமூவ் பண்ணுது. பட் குளோபலில் என்ன பண்ணுதுன்னா சேஞ்ச் பண்ணுது. ஏஐ எரேசரில் ஏஐ மாடிஃபையராக வேலை செய்யுது. டெலிகிராமில் சாம்பிள்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா? ஓகே ப்ரோ, நான் சாம்பிள்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன். இமேஜஸ் அனுப்பியிருக்கீங்க. எனக்கு முடிஞ்ச ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அனுப்புங்க. நம்ம அதை ஹானர் டீமுக்கே அனுப்புவோம். கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, அப்புறம் ஃபேனிக்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து பிக்சல் 9 எப்படி வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பிக்சல் 9 வாங்கலாம். ஆனால் இப்போ எனக்கு இருக்க ஒரே ஒரு பயம் பிக்சல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ப்ரோ வேரியண்ட் 8 Pro பெருசாக இது வரைக்கும் ப்ரைஸ் கட் ஆகலை. 7 Pro நல்ல ப்ரைஸ் கட் ஆச்சு. 8 Pro அந்தளவுக்கு ஆகலை. 9 Proவும் 8 Pro அளவுக்கு ஆகுமா அப்படின்னு தெரில. 8 எவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு வந்தது? 33, 34க்குலாம் ஆஃபரில் கிடச்சிது அப்படின்னும் போது ஒருவேளை 9ம் இந்த ப்ரைஸ்க்கு வருமோ எனக்கு தெரில. வருமானு கண்டிப்பாக தெரில. பட் வருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த நல்ல ஆஃபரில் 9 வந்து 65 இந்த மாதிரி வாங்குறீங்கன்னு வைங்க, 65,000 கொடுத்து வாங்கிட்டு நாளை பின்ன வந்து இன்னொரு 8 months கழிச்சு 30,000 33,000க்கு வந்ததுன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பெயின் இருக்குது. பட் இது வந்து நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. இன்றைக்கி நான் வாங்கினேன், நெக்ஸ்ட் 9 months நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் தான் அது நடக்குது. அன்றைக்கி டேட்டுக்கு யாரெல்லாம் வாங்க முடியுதோ, யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்க இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியும்னு பட்சத்தில் அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம். என்னால் இப்போ வாங்க முடியுது, நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஹாப்பி தான் ப்ரோ. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. பிக்சல் 9 இது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தான் இருந்தது. பிக்சல் 9ல் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. 9 Proவோட 9 கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. எந்த ஆஸ்பெக்ட்லனா, நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் 9 Pro கொஞ்சம் சொதப்புது. நெட்வொர்க்கில் கொஞ்சம் சொதப்புது. ஓகே, சுதன் ஹரிஹரன் ப்ரோ, ரெட் மேஜிக் 10 Pro ப்ளஸ் அலிபாபாவில் வாங்கலாமா? யுவர் அட்வைஸ். கண்டிப்பாக வாங்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே டெலிவர் ஆகும்போது இன்கேஸ் கஸ்டம்ஸில் பிடிச்சாங்கன்னா, அவங்க வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக டியூட்டி போட்டாங்கன்னா ஏன்டா ஃபோன் வாங்கணுன்ற அளவுக்கு வருத்தமாகும். ப்ளஸ் பிடிச்சி வச்ச ஃபோனை நீங்கள் அந்த டியூட்டி கட்டாமல் வாங்காமல் விட்டிங்கன்னா அப்படியே போச்சு, அவ்வளோதான். ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணது போச்சு. பொருள் அவங்களே வச்சுக்க போகிறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்க சொல்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் வந்து ரிலீஸ் செய்து தரப்படும். அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப யோசிக்கணும். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சைனாவில் இருக்காங்க, இல்லாட்டி மலேசியா அந்த சைடில் எங்கேயாவது இருக்காங்க, அங்கே ரெட் மேஜிக் அவைலபிள் அஃபிஷியலாகவே மார்க்கெட்டில் இருக்குது, இல்லாட்டி யூரோப்பில் இருக்காங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டே அழகாக எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஓகே, பிரதீப் ப்ரோ, ஆக்சுவலாக அந்த 3 மியாட் 1 அந்த ஃபோனை பற்றி நான் ரொம்ப தேடி பார்த்துட்டு இருந்தேன். நிறையா இடத்துல போய் பிளாக் போஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். பிளாக் ரிவ்யூஸ் இதெல்லாம் கூட செக் பண்ணேன். ஸோ எல்லாரும் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நல்ல ஃபோன் தான். மியூசிக் ஆஸ்பெக்டில் 3.5mm as well as 4.4 பேலன்ஸ்டு ஜாக் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்ஜியில் வந்து V30+, அப்புறம் G8X இந்த மாதிரியான ஃபோன்லாம் கூட தான் குவாட் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது இல்லையோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு மேபி உங்களோட சாஃப்ட்வேர் அந்தளவுக்கு மெச்சூர்டாக இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியும். இப்போ ஈக்குவலைசர் இது எல்லாமே வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இப்போ என்ன தான் உள்ள வந்து நமக்கு ஹார்ட்வேர் இருந்தாலும் அந்த ஹார்ட்வேரோட இணைந்து வேலை செய்ய வேண்டியது ஒரு சாஃப்ட்வேர் நல்லா இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறது இல்லை. சில இதெல்லாம் ஹார்ட்வேர் ரொம்ப பேசிக்காக இருக்கும், பட் சாஃப்ட்வேரில் செம்மையாக டியூன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் சூப்பராக பூஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே கூட ஒரு ஃபேக்டராக இருக்குது. மியாட் 1 மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் இந்த மாதிரியான ஒரு சில பிளாக் போஸ்ட்லாம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஆழமாக யோசிச்சு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு சிலர் எழுதும்போது நமக்கு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிடுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம மார்க்கெட்லேயே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பழைய LG V30+லாம் வாங்கி யூஸ் பண்ணாலே நமக்கு அதில் மியூசிக் சூப்பராக இருக்கணும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 வந்து நல்ல டிவைஸ் மாதிரி தான் இருக்குது.
பட் ரொம்ப ப்ராமிசிங் டிவைஸ். ஆனால் மேபி மியா 2 அப்படிங்கிற அடுத்த டிவைஸ் அவங்க விட்டு அதில் வந்து இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல டிவைஸாக இருக்கலாம். வெயிட் பண்ணி நம்ம வாங்குறதே புத்திசாலித்தனமாக இருக்கும் போல். அடுத்து விஜய் அப்படிங்கிற நண்பர் வந்து அரௌண்ட் 25K பெஸ்ட் மொபைல் சொல்லுங்கள் ப்ரோ. மை ப்ரியாரிட்டி குட் கால் குவாலிட்டி, ஓகே, பேட்டரி அண்ட் கேமரா, நாட் ஃபார் கேமிங். மை பிக் இஸ் iQOO Z9s Pro அண்ட் OnePlus Nord 4, Realme GT60, Honor 200. கைண்ட்லி கிவ் மீ யுவர் சஜஷன். இவர் எதுவுமே பெருசாக பண்ண போகிறது இல்லைங்கிறாரு. குட் கால் குவாலிட்டி முக்கியம்ட்டாரு, பேட்டரி லைஃப் முக்கியம்னு சொல்லிட்டாரு, கேமரா முக்கியம்னு சொல்லிட்டாரு, நாட் ஃபார் கேமிங்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவும் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. கேமராவை பொறுத்த வரைக்கும் Honor 200 நல்ல ஃபோன் தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸில் கொஞ்சம் குளறுபடி இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். பட் நல்ல டிவைஸ். திரும்பியும் ஒரு அப்டேட் கொடுத்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்த அந்த டவுன்கிரேடான ஒரு சில விஷயங்கள், கேமரா பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் டவுன்கிரேடாக இருக்குன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா Honor 200 நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் Nord 4 இல்லாட்டி iQOO Z9s Pro இதெல்லாமும் கன்சிடர் பண்ணலாம். ஏன் ப்ரோ Realme GT60 லாஸ்ட் பிளேஸில் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா முக்கியம் அப்படின்னு கொஞ்சம் அழுத்திருக்காரு கரெக்டு தானே. அதாவது இப்போ விஜய் ப்ரோ வந்து கேமரா ரொம்ப முக்கியம்னு அழுத்தினால தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா GT60 கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட வேண்டியதாக இருக்குது. GT60 இருக்க கேமரா இப்போ நல்லா இருக்காத ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் காம்படிஷனில் பார்க்கும்போது கலர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், போஸ்ட் ப்ராசஸிங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் எடுக்கும்போது கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப மொக்கன்னு சொல்லிட மாட்டாங்க, பட் இந்த லிஸ்ட்டில் அது கொஞ்சம் சொதப்புமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். அப்போ Nord 4 நல்லா இருக்குதான்னு கேட்டால் Nord 4 Nothing Phone 2 நான் சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு Nord 4 கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுவும் டே டு டே டாஸ்கில் ஃபோக்கஸ் மாதிரியான ஏரியாலலாம் என்ன தான் பிரைமரி சென்சார் மட்டும் தான் நல்ல சென்சாராக இருக்கும் பட்சத்துலையும் அதை வச்சு நல்லா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ரோ மாதிரியான விஷயங்களையும் நல்லா பெட்டராக எடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் Nord 4 அந்த இதில் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே நல்ல டிவைஸ் தான். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். ஸோ இதில் நெட்வொர்க் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா Realme GT60 சூப்பர் ஃபோனு நெட்வொர்க்கில், அப்புறம் iQOO Z9s Pro நல்ல ஃபோனு. அப்போ பாருங்களேன் எப்படி எடுத்து பாருங்களேன், ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல ரேங்கிங் மாற ஆரம்பிக்குது. இப்போது பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்தால் Nord 4 சொல்லிடுவோம். நெட்வொர்க்னு எடுக்கும்போது இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் டாப்பில் அதை கொண்டு போய் வைக்க மாட்டோம். அப்புறம் பேட்டரி லைஃப் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா Nord 4 நல்ல பேட்டரி லைஃப் டெலிவரி பண்ணிச்சு, சூப்பராக இருந்தது. LTPO பேனல்லாம் வேணும் அப்படின்னும் போது அப்போ Realme மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Nordம் Realmeயும் ஓரளவுக்கு இந்த லிஸ்ட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா 7+ Gen 3 இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்களா, அப்போ ஒவ்வொன்றும் மாறுது. இப்போ சப்போஸ் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சமாவது பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி ஆகும். 7+ Gen 3 போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. மொத்தம் நான் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்பெசிஃபிக்காக இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு போக முடியும், ஃபைனலைஸ் பண்ண முடியும். iQOO 12 வந்து 50Kக்கு வாங்கலாமானா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆஃபர் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சப்போஸ் Realme GT7 Pro தெரில அவனுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கொடுப்பாங்களான்னு, மேபி 50,000 55,000 ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அக்ரெசிவாக இருக்கும். 80 லைட் பேஸ்டு ஒரே ஃபோன் வந்து அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஃபோன் இதுவாக தான் இருக்கும். 50,000ங்கிறது அஃபோர்டபுள் இல்லை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் 80 லைட் பேஸ்டு ஃபோன்லேயே என்ட்ரியில் உள்ள இருக்கிற ஃபோன் இதுவாக தான் இருக்கும். அதனால் சொன்னேன் அஃபோர்டபுளுங்கிறது வந்து நியாயமாக பார்த்தா 10,000 12,000 தான் அஃபோர்டபுள். 10,000க்குள்ளே இருக்கிற ஃபோன் தான் அஃபோர்டபுள். அதில் எல்லாமே கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த ஃபோனுக்கு ஒரு சல்யூட் போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் யாராவது கொடுக்க முடிஞ்சதுன்னா சூப்பர் தான். பட் மோஸ்ட்டாக என்ன ஆயிடுதுன்னா மேக்ஸிமம் மக்கள் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க. கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின் எல்லாமே வேணுங்கிறாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக 50,000 தாண்டி போயிடுது. அதில் GT7 Pro நல்லாயிருக்கும். iQOO 12 நல்ல டிவைஸ் தான். iQOO 12 வந்து GT7 Proவோட பெட்டர் கேமரா இருக்கும் iQOO 12. அதனால் வெயிட் பண்ணலாம் ப்ரோ, வெயிட் பண்ணலாம். இன்னும் நல்ல டீல் வந்ததுன்னா அப்போ iQOO 12 கன்சிடர் பண்ணலாம். 45,000 கார்ட் ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் ஆகி எல்லாமே சேர்ந்து ஒரு 40 கீழே வந்ததுன்னா சூப்பர் நல்லாயிருக்கும். அடுத்து ஆல்ஃபா அப்படிங்கிற நண்பர் வந்து ஐம் யூசிங் Nothing Phone 2A ஸ்பெஷல் எடிஷன், பெஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன். ஆக்சுவலாக நல்ல ஃபோன் தான் 2A+, அதுவும் ஸ்பெஷல் எடிஷன் நல்லா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஐ யூஸ் டு வாட்ச் மூவிஸ் அட் த டைம் இன் டிஸ்பிளே வி கேன் சி a பிக்சல் பிரேக்கிங் அண்ட் டார்க் தீம் ஆல்சோ வி கேன் சி இட். அதாவது ஒன்றில் அந்த பச்சையாக ஒரு சில டாட்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோமா, அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பிளாக் க்ரஷ் மாதிரியான விஷயங்கள் தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. How to resolve, please say if anyone knows. Other than that, OS ஆமாம் சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் எவ்ரிதிங் வாஸ் வெரி ஃபைன் எக்ஸப்ட் த டிஸ்பிளே இஷ்யூ. டிஸ்பிளே இஷ்யூ மட்டும் தான் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட்டில். பார்க்க போனால் LCD பேனல் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் ஜாலியாக தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. LCD எந்தெந்த ஃபோனில் இருக்கோ அந்த ஃபோன்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. இப்போ இந்த AMOLED பட்ஜெட் AMOLED இதெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஃபிக்ஸ்ன்னு பெருசாக எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. இது வந்து ஹார்ட்வேர் லெவல். மேபி அவங்க வந்து கலர் ப்ரொஃபைல் ஒரு சில டியூனிங்லாம் பண்ணி அடுத்து வரக்கூடிய ஒரு அப்டேட்டில் வந்து டிஸ்பிளே ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே. இந்த மாதிரி அப்டேட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ரிலேட்டடான அப்டேட்ஸ் புஷ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் S24 Ultra. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விவிடாகவே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது டிஸ்பிளே அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்குன்னு தனியாக வைப்ரன்ஸ் ஆப்ஷன் ஆட் பண்ணாங்க. கலரையும் கொஞ்சம் டியூன் பண்ணி விட்டாங்க. மோர் ப்ரொஃபஷனலாக இருந்தது வந்து கொஞ்சம் வைப்ரண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலரையும் டியூன் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பிராண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ நத்திங் வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லணும். ஒயர்லெஸ் சார்ஜர் டெக்னாலஜி
இந்த பெகாசஸ் கேமிங் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒரு வேஸ்ட் டெக்னாலஜி ஃபார் மொபைல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, அது எந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறது தான் ஃபேக்டாக நம்ம நினைக்கணும். ஒரு 5 வாட் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹீட்டே ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன், வார்மாக இருக்கும், பட் பிரச்சனை கம்மி. 15 வாட் 20 வாட்டுன்னு ஒயர்லெஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி லாஸ் ஆகுது, அதனால தான் அந்தளவுக்கு ஹீட் ஆகுது. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இல்லை. அப்படியே ஃபாஸ்ட்டாக இருக்க பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஹீட் ரொம்ப அதிகமாகும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட ஓவரால் காம்பனண்ட்டோட ஹெல்த்தே பாதிக்கும். சொல்லப்போனால் பேக் பேனல்லாம் ஓப்பன் ஆகி வருது இல்லை, அதுக்கு இதுவும் ஒரு பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஆக மொத்தம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் கிடையாதுங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஒரு காலத்தில் இப்போ வந்து டூத் பிரஷ் எலக்ட்ரானிக் டூத் பிரஷ் இதுக்கெல்லாம் தான் ஃபஸ்ட்டு அது உள்ளே வந்துச்சு. இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸு இல்லாட்டி பர்சனல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக ஒயர்லெஸ் சார்ஜிங் கொண்டு வந்தாங்க. அழகாக வந்து டூத் பிரஷை நீங்கள் அந்த ஸ்டாண்டில் நிறுத்தி வச்சிங்கன்னா அது சார்ஜர் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணது ஓகே, பட் ஃபோனில் வந்து அது எந்தளவுக்கு எஃபெக்டிவ் ஆகுது அப்படின்னும் போது நிறைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ காரில் வந்து ஏசி போட்டிருக்கீங்க, அந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடில் வைக்கிறீங்கன்னும் போது ஆல்ரெடி காரோட டெம்பரேச்சர் ஒரு 18-20 டிகிரியில் இருக்குது அப்படின்னும் போது ஃபோனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாக அந்த என்விரான்மெண்ட்டே அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை விட்டுட்டு இப்போ நான் இருக்கிற ரூமில் மாதிரிலாம் கொண்டு வந்துட்டு இங்கே 25 வாட்டுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் தூக்கி வச்சிங்கன்னு வைங்களேன், ஃபோன் ரொம்ப சூடாகும். இது என்ன ஆகுனா நாளாக பேக் பேனல் வெளில வரலாம், பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆகலாம். நான் பேட்டரி லைஃபை சொல்லலை, ஹெல்த்தே டிப்ளீட் ஆகலாம். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ் ஏதாவது வந்து ஓவராக ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகி CPU ரீபாலிங் மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே போகிறதுக்கான வழியை கூட இது வகுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.